டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களோட கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கற்பகம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 292 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பார்லிமெண்டரி குழு கூட்டம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மிக முக்கியர்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த 18வது மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது 292 இடங்களை கைப்பற்றி தற்போது ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த பாராளுமன்ற குழு கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டப்படக்கூடிய ஒரு கூட்டம். அந்த அடிப்படையில நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் மத்திய அரங்கத்தில் இந்த கூட்டம் என்பது தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமே தொடர்ந்து ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களுடன் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய மக்களவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அனுமதியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு கோர இருப்பதாகவும் தற்போதைய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பே பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து 17வது மக்களவை கலைப்பதற்கான ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தை ஏற்று அந்த 17வது மக்களவையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலைத்து அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு சூழல 18வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாக ஒரு புரோட்டோகால் படி இந்த பார்லிமெண்டரி குழு கூட்டம் என்பது தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 292 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்திலிருந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் தற்போது இந்த பார்லிமெண்ட் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருக்கிறார்கள். இதே போல பல்வேறு மாநிலங்களில் பாஜகவினுடைய கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், குறிப்பாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தற்போது அதிக அளவிலான இடங்களை 2ஆம் இடம் பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த பார்லிமெண்ட் குழு உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரும் சந்திரசேகராவும், இந்த சந்திரபாபு நாயுடுவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த குழு கூட்டத்திற்கு பிறகுதான் நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை என்பது கோர இருப்பதாகவும், இதற்கு முன்பே ஜூன் 9ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பதற்கான இந்த விழா ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று பிற்பகல்ல ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு குடியரசுத் தலைவரை நேரடியாக சந்தித்து கோர இருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சிவா, இந்த ரயில்வே மற்றும் நிதித்துறையை பாஜக விட்டு தரல அப்படின்னு சொல்லப்படுதுல, அதை பத்தி கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கற்பகம், அதாவது 240 இடங்களை பாஜக பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய ஜனதா தளமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிலையில மத்தியில் மீண்டும் அமைய உள்ள பாஜக ஆட்சி, பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியில் தங்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளையும் ஒரு வலியுறுத்தல்களையும் கடந்த 2 நாட்களாக அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அந்த
அடிப்படையில ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வேளாண் துறை, விமான போக்குவரத்து துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை போன்றவையெல்லாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி போன்ற முக்கிய துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பன போன்ற ஒரு கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக 3 மத்திய அமைச்சர்கள் தங்களுடைய கட்சிக்கு வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதாகவும், அதே போல தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து தங்களுக்கு 4 மத்திய அமைச்சர்கள், 3 மத்திய இணையமைச்சர்கள் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக நேரடியாக சந்தித்த பல்வேறு பகுதிகளில் சுமார் 19 அமைச்சர்களாக இருந்து தேர்தலை சந்தித்த 19 பேர் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவையில பாஜகவில் பல்வேறு மிக முக்கியமான அமைச்சர்கள், அதாவது முதலாவதாக அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பல்வேறு நபர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கேரளாவில் இதுவரை பாஜக வெற்றி பெறாமல் இருந்த கேரளாவில் ஒரு முதல் உறுப்பினராக திருச்சூர் மக்களவை தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் சுரேஷ் கோபி அங்கு பாஜக சார்பாக போட்டிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பது தொடர்பான ஒரு பரிசீலனை என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் டெல்லியில் களமிறங்கி அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே பாசுரி ஸ்வராஜுக்கு இந்த தேர்தலில் இந்த அமைச்சரவையில இடம் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல ஜே.பி. நட்டாவினுடைய தேசிய தலைவருக்கான பதவி என்பது ஏற்கனவே நிறைவடைந்து தற்போது கால நீட்டிப்பின் மூலமாக அவர் தேசிய தலைவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. அதே போல சிவராஜ் சிங் சௌகானுக்கு ஒன்று மத்திய அமைச்சர் பதவி அல்லது தேசிய தலைவருக்கான அந்த அந்தஸ்து போன்றவை வழங்குவதற்கான ஒரு பரிசீலனை என்பது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் பாஜகவினுடைய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல கூட்டணியை சார்ந்த பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, அதே போல நிதிஷ்குமார் போன்றவரோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தங்களுடைய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். எனவே மத்தியில் 3வது முறையாக பாஜக கூட்டணியின் ஆட்சியுடைய அமைய இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் யார் யார், எந்த கட்சிகளுக்கு அதிக அளவு வாய்ப்புகள், முக்கியத்துவம் என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முழு விவரம் என்பது அடுத்தடுத்து தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது இந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய இந்த பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகு நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது நடைபெறும். அதற்கான ஆலோசனைகள் என்பது கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கற்பகம், கூடுதல் தகவலுக்கு நன்றி சிவா. आज के भारत माता की, कार्यक्रम में भारत माता की, उपस्थित भारत माता की, हम सबके यशस्वी प्रधानमंत्री आज के आदरणीय श्री नरेंद्र मोदी जी, हम सबके बीच में उपस्थित हम सबके यशस्वी प्रधानमंत्री आदरणीय श्री नरेंद्र मोदी जी, हमारे